Hi, hello, vanakkam, welcome back to my channel, guys. So Next.js complete series episode 5 la இருக்கிறோம். So previous 4 episodes watch பண்ணல அப்படின்னா previous 4 episodes watch பண்ணிட்டு வந்துருங்க. So that என்ன அப்படின்னா வந்து இந்த 5th episode ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வந்து இந்த Next.js சீரீஸ்க்கு ப்ரீகர்சரா லைக் ஒரு ப்ரீகோல் சீரீஸ்னே சொல்லலாம். ரியாக்ட் சீரீஸ் வந்து நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஒரு 20 எபிசோட்ஸ் கொண்ட கம்ப்ளீட் ரியாக்ட் சீரீஸ். ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் இந்த Next.js சீரீஸ்ல நம்ம ரியாக்டோட எந்த கான்செப்ட்ஸையும் திருப்பி கவர் பண்ண போறது கிடையாது. லைக் ஒரு காம்பனன்ட், ப்ராப், ஹூக்ஸ் இந்த மாதிரிலாம். பிகாஸ் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் சீரீஸ்ல கவர் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து லைக் இந்த Next.js சீரீஸ் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி 4 எபிசோட்ஸ் முடிஞ்சிட்டு திஸ் இஸ் த 5th எபிசோட். அண்ட் 4 எபிசோட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் இஸ் ரியலி குட். பட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோட்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லா போகலை. இந்த சென்ஸ் வந்துட்டு லைக் கம்பேரிட்டிவ் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி அதை பார்த்தோன்னா என்ன அப்படின்னா Next.js சீரீஸ் ஸ்டில் நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டும் இருக்குது. அண்ட் நிறைய பேர் என்னன்னா வந்து சொல்லியிருந்தீங்க லைக் ப்ரோ Next.js ஆத்தர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து Next.js சீரீஸை கொண்டு வாங்க அப்படின்னு. See, here is the thing. அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் ரியாக்ட் ரவுட்டிங் இருக்குது, டேட்டா ஃபெச்சிங் இருக்குது, ஐஎஸ்ஆர் இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஃப்ரெஷிங் இருக்குது, ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் இருக்குது, நெக்ஸ்ட் ஆத் இருக்குது, டிபி கனெக்டிவிட்டி இருக்குது, குக்கீஸ் அண்ட் செஷன் ஹேண்டில் பண்ற எபிசோட் இருக்குது. எல்லா எபிசோட்ஸும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா வந்து நான் பேசிக்ஸ் கவர் பண்ணாம என்னால் அந்த அட்வான்ஸ் இதுக்கு போக முடியாது. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். பிகாஸ் நான் வந்துட்டு இஃப் ஒன்லி மை மோட்டோ இஸ் டு கெட் வியூஸ் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆத்ல மட்டும் ஒரு தனி வீடியோ, அப்புறம் ரியாக்ட் ரவுட்டிங்ல நெக்ஸ்ட் ரவுட்டிங்ல மட்டும் ஒரு தனி வீடியோ, அண்ட் இன்னும் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன்ல மட்டும் ஒரு தனி வீடியோன்னு சொல்லி ஒரு 3-4 வீடியோ போட்டு நான் போயிருந்திருக்கலாம். பட் என்ன அப்படின்னா வந்து லைக் நீங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு லைக் ஒரு ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க ப்ரோ நான் இப்படி ஒரு அகாடமில போய் சேர்ந்தேன், 30,000 ரூபா கொடுத்தேன், எனக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. பட் என்ன அப்படின்னா வந்து அங்கே ஜாயின் பண்ண பிறகு அது எதையுமே சொல்லித்தரல ஒழுங்கா. ஏனோ தானோ ஏதோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு எதுவுமே புரியல. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஸோ நம்ம ஃப்ரீயா இந்த யூடியூப் கம்யூனிட்டியில ஒரு கம்ப்ளீட் Next.js சீரீஸ் தமிழ்ல ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிகினரா எனக்கு ரியாக்ட் மட்டும் தான் தெரியும், Next.js பத்தி ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்கான சீரீஸ் தான் இது, கம்ப்ளீட் பிகினர் சீரீஸ். ஸோ அதனால ஆல்ரெடி Next.js உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட், இந்த செகண்ட், தேர்ட் எபிசோடு, ஃபோர்த்து, இந்த 5th எபிசோட் கூட மேபி உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிடனண்டா இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே, இதே நம்ம திருப்பி இதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் ஹியர் இஸ் த திங், இதுவும் வந்து லைக் பேசிக்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் அதனால அந்த சீரீஸ்க்கு உங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த சீரீஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து Next.js லேர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்காங்க, அவங்க டொமைன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க, ரியாக்ட் டெவலப்பராக இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்க ஸ்கில் செட்டை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த Next.js சீரீஸை ஷேர் பண்ணுங்க. இந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் கெட்டிங் எனி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் எபிசோட். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து குளோபல் CSS வெர்சஸ் காம்பனன்ட் CSS. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து 2 விதமா வந்து நம்ம Next.js அப்ளிகேஷன்ல ஸ்டைலிங் பண்ணலாம். ஒன்று வந்து குளோபல் CSS as a நேம் ரெப்ரசன்ஸ். என்ன அப்படின்னா ஒரே ஒரு CSS ஃபைல் தான் இருக்கும். அந்த CSS ஃபைலில் நான் எழுதுகிற ஸ்டைலிங் வந்து த்ரூ அவுட் மை அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ page.js ஃபைலுக்கு போயிடுறேன். அண்ட் இங்கே இருந்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் global.css அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட Next.js அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். npm run dev கமாண்ட் கொடுத்து. ஸோ இது ஜஸ்ட் அ பேசிக் Next.js அப்ளிகேஷன் தான். நான் எந்த கோடோ எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பேசிக் அப்ளிகேஷன் மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யா, ஹியர் வி கோ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இப்போ நான் குளோபல் CSSல போயிட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு பாடி டேக்ல பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என் வெப்பேஜோட கலர் எனக்கு டோட்டலி ரெட்டுக்கு மாறிடும். ஸோ இந்த குளோபல் CSSலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லிட்டரலாக என் பேஜில் இருக்க காம்போனன்ட் அண்ட் என்னோட பேஜஸ் எல்லாத்துக்குமே என்னால் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் இங்க இருந்து ஒரு காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அண்ட் இதுல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். யூசர் அப்படின்னு user.js ஒரு யூசர் காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். இதுல h1 டேக்ல யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து கிளாஸ் நேம் டைட்டில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டைட்டில் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு டெக்ஸ்ட் கலர் அக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆப்வியஸ்லி இந்த காம்போனண்ட்டை நான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் அந்த யூசர் காம்போனண்ட்டையும் யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த அக்வா கலர் அப்ளை ஆகியிருக்கிறத என்னால் கம்ப்ளீட்லி பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் பேசிக்காக குளோபல் சிஎஸ்எஸ் ப்ரோ. பட் இதில் இதான நார்மலாக நம்ம பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் ரியாக்ட்ல பார்த்தது ஃபுல்லாகவே இந்த மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் ரியாக்ட்ல எழுதுகிற எல்லா சிஎஸ்எஸ்மே உங்களுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா குளோபல் லெவல் சிஎஸ்எஸ்ஸாக தான் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் என்னதான் ஒரு காம்பனன்ட் லெவலில் தனித்தனி சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அங்கே ஒரே கிளாஸ் நேமை நீங்கள் 2-3 காம்பனண்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் கிளாஷ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர்ன்ற காம்பனண்ட்லேயே நீங்கள் டைட்டில்ன்ற கிளாஸ் நேம் வச்சு லெட்ஸ் யூசர் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சு நீங்கள் அந்த டைட்டில்ன்ற கிளாஸ் நேமுக்கு டெக்ஸ்ட் கலர் ப்ளூ கொடுத்துருப்பீங்க. இன்னொரு காம்பனண்ட் லெட்ஸ் இப்போ நான் வந்து ஹோம் அப்படின்னு இன்னொரு காம்பனண்ட் வச்சிருக்கேன். அந்த காம்பனண்ட்டுக்கு தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஹோம் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல்னு கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன அப்படின்னா நான் வந்து ஹோம் காம்பனண்ட்ல இருக்கிற டைட்டில்ன்ற கிளாஸ் நேமுக்கு லெட்ஸே கலர் வந்து கிரீன் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து 2 இடத்துலயும் எனக்கு வந்து கிரீன் மாறிடும். அதாவது யூசர் காம்பனண்ட்லயும் கிரீன் மாறிடும். அட் த சேம் டைம் ஹோம் காம்பனண்ட்லயும் எனக்கு கிரீன் மாறிடும். ஏன் ப்ரோ அதுக்கு வந்து நான் தனி சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சிருக்கேன், இதுக்கு நான் தனி சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சிருக்கேனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ரியாக்ட்ல அப்படி ஒர்க் ஆகாது. பிகாஸ் ரியாக்ட்ல நீங்க எத்தனை சிஎஸ்எஸ் ஃபைல தனித்தனியா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணாலும் பை டிஃபால்ட்டா என்னதான் ஆகும் அப்படின்னா குளோபலாக தான் அந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகும். ஸோ அதனாலே உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே கிளாஸ் நேமை மல்டிபிள் பிளேசஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ற கிளாஸ் நேம்ஸ்லாம் கண்டெய்னர், டைட்டில், பாக்ஸ் இந்த மாதிரி சம் கிளாஸ் நேம்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் என்ன அப்படின்னா பெம் அப்படின்ற கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம நேமிங் கன்வென்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த காம்பனன்ட் நேம் அண்டர்ஸ்கோர் நமக்கு தேவையான கிளாஸ் நேம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாஸ் நேம்ஸை ரியாக்ட்ல கொடுப்போம். பட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்போனன்ட் லெவல் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்து இதை இன்னுமே பெட்டர் ஆக்கியிருக்காங்க. எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த யூசர் ஃபோல்டர்ல என்ன அப்படின்னா நான் தனியா இன்னொரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூசர் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ்ல இருந்து லெட்ஸே எதுக்காகனா இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இது நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி லெட்ஸே நான் அதே இதில் இன்னொரு காம்பனன்ட் கொடுக்குறேன் ஹோம் அப்படின்னு ஹோம் டாட் ஜேஎஸ் இதுல இருந்து டைட்டில்ற அதே கிளாஸ் நேம் வச்சு ஹோம்ன்ற காம்பனண்ட்டையும் நான் கொடுத்துட்றேன். ஹோம் காம்பனண்ட் அப்கோர்ஸ் இம்போர்ட் பண்ணும். ஓகே ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஹோம்ன்ற நேம் இருக்கிறதுனால இங்கே வந்து நான் ஹோம் காம்பனண்ட்னு சொல்லி இம்போர்ட் பண்ணும்போது நான் நேம் மாற்றிக்கிறேன். எதுக்காகனா இது டிஃபால்ட்டாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கனால நான் இம்போர்ட்டில் நேம் மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா
இதை கம்ப்ளீட்லி கமெண்ட் பண்ணிடுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ என்னன்னா ரெண்டுமே எனக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. பிகாஸ் எதனால அப்படின்னா குளோபல் சிஎஸ்எஸ்ல நான் டைட்டில்ன்ற கிளாஸ் நேமுக்கு கலர் அக்வான்னு கொடுத்துருக்கேன். பட் இதே இது காம்போனன்ட் லெவல் சிஎஸ்எஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸுக்கு நான் தனியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடியூல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நான் ஸ்டைலிங் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூசர் டாட் சிஎஸ்எஸ்ல இங்கே தனியாக யூசர் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ்னு கொடுத்துட்டு இதில் டைட்டில்ன்ற கிளாஸ் நேமுக்கு கலர் கிரீன் எல்லோ அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு இங்கிருந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் ஸ்டைல்ஸ் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் யூசர் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ்லேருந்து ஸ்டைல்ஸ்ன்றதை இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே கிளாஸ் நேம் டைட்டில்னு நான் முன்னாடி ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருப்பேன். பட் இப்போ நான் என்ன பண்ணணும் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்னோட கிளாஸ் நேமை நான் மென்ஷன் பண்ணுவேன் விச் இஸ் த டைட்டில். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு கலர் கிரீன் எல்லோவாக மாறி இருக்கும். இப்போ நான் இதை கொடுக்காத பட்சத்தில் ஆப்வியஸ்லி எனக்கு என்ன அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற டைட்டில் கிளாஸ் நேம் ஆட் ஆயிருக்கும். பட் இங்கே நான் கொடுத்துருக்க டைட்டில்ன்ற கிளாஸ் நேம் நான் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடியூல் சிஎஸ்எஸ் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிற ஸ்டைல்ஸ்ன்ற வேரியபிள், ஸோ அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டைட்டில்ன்ற கிளாஸ் நேமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே போல் ஹோமுக்கும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டைட்டில்ன்ற கிளாஸ் நேமுக்கு லெட்ஸே நான் கலர் வந்து கோல்டு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே வேலை நான் இம்போர்ட் பண்ணேன். இம்போர்ட் ஸ்டைல்ஸ் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஹோம் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் இங்கே கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு டைட்டில் ஸ்ட்ரிங்ல கொடுத்ததுக்கு பதிலாக ஸ்டைல்ஸ் டாட் டைட்டில் அப்படின்னு சொன்னா இதோட கலர் எனக்கு கோல்டில் சேஞ்ச் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்க்க ரொம்ப சிமிலரா இருக்கு. ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி தான் மாத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இதோட கலர் ப்ளூல இருக்கு, இதோட கலர் எனக்கு எல்லோல இருக்கு. ஸோ பட் என்ன அப்படின்னா ரெண்டுத்துலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் டைட்டில்ன்ற கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா யூஸ் பண்ற விதம் சேஞ்ச் ஆகும். நீங்க குளோபல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது டைரக்டா ஸ்ட்ரிங்ல கொடுத்துடலாம், லைக் கோட்ஸ் கொடுத்துட்டு அந்த கோட்ஸ்ல டைரக்டா நம்ம கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணிடலாம். பட் மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இண்டிவிஜுவல் காம்போனன்ட்டுக்கு தனித்தனி சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன அப்படின்னா இம்போர்ட்டே அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை மென்ஷன் பண்ணி அதுல இருந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு கிளாஸ் நேம்ல அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த கிளாஸ் நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுதான் என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்.jsல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் இது ரொம்ப பெட்டர் அப்ரோச் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா என்னால் ஒரே கிளாஸ் நேமை மல்டிபிள் காம்போனன்ட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் காமிச்ச மாதிரியே டைட்டில்ன்ற அதே கிளாஸ் நேமை நான் வந்து ஹோம் காம்போனன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், யூசர் காம்போனன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், கான்டாக்ட்னு இன்னொரு காம்போனன்ட் கொடுத்து அதுக்கும் லிட்டரலாக நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தேவைப்படுற எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா கிளாஸ் நேம்ஸையும் என்னால் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் எதனால அப்படின்னா இதில் இண்டிவிஜுவலாக அந்த மாடியூல் சிஎஸ்எஸ் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா குளோபல் சிஎஸ்எஸ்க்கும் மாடியூல் சிஎஸ்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். குளோபலாக நான் சிஎஸ்எஸ் எழுதும் போது அந்த கிளாஸ் நேம்ல நான் வந்து என் காம்போனன்ட்ல எங்கே யூஸ் பண்ணாலும் த்ரூ அவுட் மை நெக்ஸ்ட்.js அப்ளிகேஷன் எங்கே அந்த கிளாஸ் நேமை நான் கோட்ஸில் ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரிங் கொடுத்தா அப்படின்னா குளோபல் சிஎஸ்எஸ்ல இருக்க அந்த கிளாஸ் நேமுக்கு நான் ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டைலை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கும். பட் இல்லாத பட்சத்தில் நான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸுக்கு தனித்தனியாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடியூல் சிஎஸ்எஸ் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பை டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா பேஜ் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ்ல பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா அந்த பேஜில் இருக்கிற எல்லா டேக்ஸுக்கும் கிளாஸ் நேம்ஸுக்கும் ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்டே எழுதியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் நேம்ஸில் ஸ்டைல்ஸ் டாட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ்ன்ற கிளாஸ் நேமுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுதான் நார்மல் சிஎஸ்எஸ்க்கும் காம்பவுண்ட் லெவலில் இருக்க மாடியூல் சிஎஸ்எஸ்க்கு உள்ள ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். ஹோப் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு காம்பனன்ட் லெவல் சிஎஸ்எஸ்க்கும் அண்ட் தென் குளோபல் சிஎஸ்எஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஸ்டில் இதில் இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ that's it for this episode guys. Hope you guys enjoyed this episode. இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த எபிசோட லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க. இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யாராவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அதுவும் என்கிட்ட இருந்து தமிழ்ல லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ டைரக்டா நீங்க என்கிட்ட இருந்து வித்தின் 4 monthsல கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணலாம்.
அதுவும் கம்ப்ளீட் ஸ்கிராட்ச்ல இருந்து வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுல இருந்து HTML, CSS, JavaScript, Git, GitHub, Bootstrap, Next.js, React, MongoDB, Express, Firebase அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கான எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற லெவலுக்கு தேவையான ஃபுல் ஸ்கில் செட்டை நீங்க என்கிட்ட இருந்து கம்ப்ளீட்லி தமிழ்ல லேர்ன் பண்ணலாம். இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா மட்டும் உங்களோட டீடைல்ஸை கீழே இருக்க கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ என்னோட டீம் டேரக்டா ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீங்களும் என்னோட பர்சனல் பூட் கேம்ப்ல ஒன் ஆஃப் த மெம்பரா ஜாயின் பண்ணலாம். ஸோ என்னோட கம்ப்ளீட் டெக் சப்போர்ட் த்ரூ அவுட் யுவர் டெவலப்மெண்ட் ஜேர்னி உங்களுக்கு இருக்கும். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. That's it for this video, guys. So next week in a different video, நான் உங்களை சந்திக்கிறேன். Until that, it's signing off. Anton Francis Jeejo. Bye, guys.